ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து சக்கரை பொங்கல். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது எப்படி ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் ரெடி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொங்கல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி. பச்சரிசியில் பண்ணுவாங்க, நம்ம வந்து சாப்பாட்டு அரிசியில் பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். 1 கப் சாப்பாட்டு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 3 தடவை வந்து இது நல்லா தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா கழுவின பிறகு நான் வந்து இதை ஸ்ட்ரைட்டாக குக்கர்லேயே வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சாதா பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் நல்லா இதை ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ஈஸியாக நல்லா குழைவாக வந்து வெந்துடும். நம்ம குக்கரில் செய்யறதுனால ஸ்ட்ரெயிட்டாக உடனே சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு திக்கான பால் வந்து சேர்க்குறேன். நான் காய்ச்சி இருந்தாலும் ஓகே, காய்க்காத பாலாக இருந்தாலும் ஓகே. நான் சேர்க்குறது காய்க்காத பால் தான். அதுக்கு கூடவே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் திக்கான பால், 4 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதில் அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடும் இது. இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லம் வந்து பாகு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் வந்து அளவு அப்படியே இருக்கிறதுனால ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது 2 கப் அளவுக்கு தான் வரும். இப்போது இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சில வெள்ளத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்கும், ஏதாவது இருக்கும், டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா இதை பாகாக காய்ச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். சிலர் தாளிக்கும் போது சேர்ப்பாங்க, நான் வந்து இந்த பாகுலியை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த கிராம்போட ஃப்ளேவர் வந்து இறங்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபில்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சிடலாம். அரிசியும் பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா 5 விசில் வந்துருச்சு. எனக்கு ப்ரெஷர் வந்து தானாகவே ரிலீஸ் ஆகிறதுக்காக அப்படியே விட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து நல்லா அது உள்ளே நல்லா வேகும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி பருப்பெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. இதை இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ண விட்ட பிறகு நம்ம வந்து கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெல்லம் பாகை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இந்த வெல்லம் பாகு வந்து சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த வெல்லம் பாகு அதுக்கப்புறம் வந்து இந்த அரிசி பருப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி கரண்டியை உள்ளே வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இது வந்து மிக்ஸ் ஆயிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இது நல்லா இந்த அளவுக்கு கலந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், பொடியாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் நம்ம தாளித்து சேர்க்க போகிறோம்.
தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேனில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் தாராளமாக சேர்க்க இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை வந்து எடுத்திருக்கேன். நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பை போட்டுட்டு அது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கலர் மாறின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையும் இதில் சேர்த்துட்டு அதையும் பொரிய விட்டுருங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதை எடுத்து அப்படியே அந்த பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போது இந்த பொங்கலில் இந்த நெய், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். இந்த சைடில் இருக்க நெய்யெல்லாம் நல்லா பொங்கலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இனிப்பு வந்து ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்றவங்க இன்னும் வெல்லம் பாகு எடுக்கும் போது நிறையா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கூட கடைசியாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு இனிப்பு போதும் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு மட்டுமே நான் வந்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். கல்கண்டு இருந்துச்சுன்னா அந்த கல்கண்டு கூட நம்ம மேலே சேர்த்துக்கலாம். இதுக்கு அவ்வளோதான், பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.